இரு ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனுக்கு வரேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ எப்போ வரப்போது எனக்கும் தெரியாது. வரும்போது வரும். ப்ராக்டிஸ் மோட் ஆடுறது இதுதான் தவறான செயல். அதுவே விட மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு ஸ்க்ரீன்? மற்றதெல்லாம் பார்த்தியா? செட்டிங் மியூசிக் ஆஃப் பண்ணலையே. மியூசிக் அது இதில் சரி, கேம் ஆரம்பிக்கும் போது செட்டிங்ஸில் பார்த்துக்கோ. மியூசிக் வருதா? இது இளவு. அதை ஏன்டா ஸ்கிப் பண்ணேன்? சும்மா காட்டலாம்ல. கிளம்ப வந்து மாஸ்க் காட்டுவான். ஆனால் எப்படி கேமில் மாஸ்க் காட்ட போகிறான்? என்ன பண்ணுறது? அவன் கையில் துப்பாக்கி எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு கொடுத்தாங்க? வேதா ஆளுங்க தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. வேதா அவங்க ஐயோ க்ரௌச்சே இல்லைடா. இது மியூசிக் வேதா ஆளுங்கிட்ட போய் இது ஆனால் ஆஃப் எனக்கே டிசேபிள் ஆகி. சரி, ரிசியம் வேத ஆளுங்கிட்ட கன்று துப்பாக்கி பொருள் கச்சதுக்கு அப்புறமா கையிலேயே பிடிக்க முடியல. ஐ அம் த விக்ரம். கிழவங்கிட்ட எப்போ கன்று வந்துச்சோ நம்ம வாழ்க்கையே போச்சு. இந்த கேமை முடிக்கிறதுக்கான அருகையே போயிடுச்சு. ஏன்னா நம்ம சேனலை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். கிராணி 1, 2 எல்லாத்தையுமே முடித்தோம். ஏன்னா அவங்ககிட்ட கன்று இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நாங்கள் தான். ஏன்னா வந்து எல்லா எஸ்கேப்பும் முடிச்சிருக்கோம் நாங்கள். கிராணி 1 அதாவது எல்லா மோட்லேயும் நார்மல், ஹார்ட், ஈஸி மட்டும் முடிக்கல. ஏன்னா ஈஸி வந்து நம்ம நார்மல்லே அது காம்போசிட் பண்ணிட்டேன். ரெண்டும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நார்மல் ஈஸி உங்களுக்கு வேணா சொல்லுங்க. ஈஸி ப்ராக்டிஸ் பண்ணல கூட கேம் பிளே முடிச்சு போடுறேன். உனக்கு நோக்காமல் நோம்புக்கு முன்னோம். ஆனால் இப்போ இது ட்வின்ஸு கொஞ்சம் இருக்குது. அது பார்க்க எக்ஸ்ட்ரீம் முடிக்கணும்னு ஆசை. ஆனால் அடிக்கடி தெடி கொடுங்க. ஐயோ ஸ்லெண்ட்ரி நான் ஃபஸ்ட்டு முடிக்கணும்டா. அவதான்டா டேஞ்சரு. திரும்பவே முடியல. ஐயோ ஐயோ இந்த கதை பாரு. பால் அது ஒரு டெடி இருக்காதா? ஒரு சில நேரத்தில் வைப்பான். இப்போ கிச்சனில் டெடி எடுத்துகிட்டு ஓடிடுறியா? டைமிங் அடிவாங்க. ஆஹா, அது லாக் பிக் போட்டுக்கணும்ல. ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து மேலே போனால் அவன் வருவான். அது சரி பண்ணுவாங்க மாட்டாங்களா? அந்த பக்கா கிளிச்சானே தெரில. போகலாமா? இப்போ தானே ஒளிஞ்சோம். மாட்டிக்க மாட்டோன்னா போ. அப்போ போகலாம். ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா கைஸ், 2 நிமிஷத்தில் ஒரு டே முடிச்சிருக்கேன். 2வது நாள் வந்திருக்கேன். தப்பிக்கிறதுல ஆச்சரியப்பட்டாதான் ஆச்சரியம். ப்ரோ நம்ம விளாக் சேனலில் போல் நம்ம கிராணி 3 ஹோம் டூரா கிராணி 3 ஹோம் டூர் நீ சுற்றி பார்க்க போறீங்க. ஆமாம், அதுக்கு நீ ப்ராக்டிஸ் மோடில் வச்சா தான் உன்னால் சுற்றி பார்க்க முடியும். சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணலாம். நல்லா இருக்கு. வாழ்க்கை எப்படி போகுது? அதான் கைஸ் டெய்லி. ஐயோ ஒன்றும் கூப்பிடல. ஸ்லெண்ட்ரி நான் வேறு பழி வாங்குது. ஐ திங்க் ஸோ நான் 3 மினிட்ஸ்க்குள்ளே கேம் பிளே முடிச்சிருவோம் போல. ஷார்ட்ஸாக வேடா போட்டுக்கோ கேம் பிளே வீடியோ. போகிறப்போ பார்த்தா அப்படி தான் போயிட்டு இருக்குது. 3 மினிட்ஸில் ஆகாது. ஏன்னா சாவறதுக்கு வேறு அது கட் சீன் காட்டுவானுங்க. அவங்களாம் ஸ்கிப்பும் பண்ண முடியாது. ஆனால் டேரெக்டாக போய் அடி வாங்கி அதுக்கே 30 செகண்ட் ஆகும். ஒன்றும் நொட்ட வேணாம். முடிஞ்சு அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணி செத்து போவோம். ட்ரை பண்ண விட்டாதான். இதனால எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். 1-2 பொருள் தான் எடுக்க முடியாமல் போயிடுது. இப்போ அந்த 1-2 பொருள் எடுக்க முடியாத அளவுக்கு தான் அடி வாங்குறோம். இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த காக்கா கிட்ட ட்ரெயின் சாவி வைப்பானுங்க பேரு. அதெல்லாம் மறக்க பரவாயில்ல. இந்த ஸ்கிராம்பிள் வேறு நமக்கு என்னன்னே தெரில. என்ன கெஸ் பண்ணுறது? எது எங்கே இருக்கும்னு தெரியல. இவன் எங்கடா வரான்? அவனை பார்த்தியா? 2 பேர் போன மாதிரி தான்டா இருந்தது. டே 4 வந்தாச்சு. கிறுக்கு மென்டல் ஆகிட்டோம். ஆகிட்டியாடா? பார்க்கவே இல்லையா அவனை? நான் பார்த்தேன். நீ பாட்டு வெளியே போறியா? சரி போயிட்டானுங்கன்னு நினச்சேன். இல்லை அவன் 2 பேரும் ஒட்டிக்கிட்டு போன மாதிரி. கருப்புக்கும் வெள்ளைக்கும் வித்தியாசம் தெரில உனக்கு. அவன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கா, அவன் வெள்ளை நைட்டி. கருமா அது 2 ஒரே மாதிரி தான்டா. எத்தனை வருஷம் துவைக்கலையோ விட்டா நீ துவைச்சு கொடுக்க போலியே. அவ்வளோ சீன்லாம் இல்லை அதுங்களுக்கு. கைஸ் நம்மளால மேலே போக முடியல. 2 பேர் அடி அடிக்கிறாங்க. யாரோட வாய்ஸ் வருது? தெரியுமா? ஃபேமஸான யூடியூப் வருது இது. மறந்துட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போதான் போகிறான். போயிட்டாங்க 2 பேரும். எப்படியோ மேலே போய் ஒன்றும் பண்ண போதில்ல. ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு பொருளாச்சும் எடுக்க போகிறதா? மேட்ச் ஸ்டிக்கு. கதவை மூடு. மேட்ச் கட்டையே இல்லாமல் எதுக்கு மேட்ச் ஸ்டிக்கு? ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான். இப்போ கிளம்ப வரமாட்டான்னு நினைக்கிறேன்.
ஸ்ட்ரைட்டாக மேலேயே போயிடு. எப்படியே கிளவி அந்த கதவை திறந்து வச்சுருப்பான். அதை போய் இந்த கதவுல டேய் டேய் என்னடா அது வர அந்த பாப் அவுட் ஆகும்போது மட்டும்தான் லாக் ஆகும். என்னடா திறக்கலையா அவனுங்க? ஐயோ எப்படா நீ டெடி எடுத்துகிட்டு ஓடுவேன்? டெடி இருந்தால் தான்டா எடுத்து ஓடுறதுக்கு. போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. இது திறந்து பாரு. இருக்கு. எப்படி ஓட போகிறோம் தான் எடுத்துகிட்டு கீழே குதிச்சுட்டு ஓடிடலாமா? அப்படியே தொத்தின்னு வந்து அடிக்க தான் போகிறாங்க. ட்ரை பண்ணுவோம். எடுத்துகிட்டு அவனுக்கு கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணு. இங்கே திரும்பின்னு வெயிட் பண்ணு. வந்தோன்னு பின்னாடி குதிச்சிடு. ஓகேவா? கீழே குதிச்சிருக்கோம், மறுபடியும் கீழே தான் வருவாங்க. அப்புறம் மேலே போகிறது. கீழே போய் சுற்றின்னு மேலே வரணும். அவங்க போகிற ஸ்பீடுக்கு நான் எப்படா போகிறது? எப்படா வந்து நான் தொடக்கூட இல்லைடா தெரிய. நல்ல வேலை. இன்னும் 1 இன்ச்சு நீ முன்னாடி போயிருந்தா என்ன அதுக்கு அடிச்சிட்டு இருப்பான் அவன். ரவுண்ட்ஸில் வந்திருக்கான்டா நாய். அந்த கண்ணை மட்டும் இங்கே பிடுங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தானா மாஸ்க் காமிச்சிருக்கலாம். வாய பேரு பைத்தியக்காரா கொடுத்துருந்தா. ஏன்டா இங்கே தானடா இருக்கான், பிடுங்க முடியாதா? அவனால பிடுங்கிட்டேன். ஒஸ்ட்டு கேரக்டரா இந்த கேமில் இருக்கிறவன். பிடுங்க கூட தெரில இவன் சின்னத்தை சேர்க்குது. அதுவும் இந்த க்ரோபார் வச்சு தான் அந்த கண்ணாடி உடைப்பான். என்னடா டேய் கையில வச்சு ஓடடா. கை உடஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை உயிர் இருந்தால் போதும். தப்பிச்சு ஓடிடணும் நம்ம எப்படியாச்சும். இல்லைன்னா அங்கே அதான் கட்டை இருந்தால் அதையாச்சும் எடுத்துட்டு வந்து ஓடடா. ஏன்டா இப்படி பண்ணுற அது மாதிரி? இல்லாட்டி காலில் கூட எத்தி ஓடிக்கலாம். காலில் பெருசாக இம்பாக்ட் தெரியாது அந்த அளவுக்கு. அங்கே தான் எவ்வளோ துருப்புச்ச பொருள் இருக்குது. இந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அந்த கண்ணை பிடிங்கிட்டு இருப்பேன். எப்பயோ பிடிங்கிட்டு அடியிலே சுட்டுருப்பேன் காலிலே. நாங்களாம் ஒரு மேட்ராடா. நம்ம 2 பேர் என்ன கையை காலை வச்சு நம்ம அந்த வீட்டில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்போம். தப்பி விட்டு 60ஆம் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் 60 கொலை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கணும். நானும் இப்போ நார்மலாக நடக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பற்றி அது எக்ஸ்ட்ரீம் மோடில். என்ன சும்மா போர் அடிக்குது. போர் அடி எப்போ வெளியே போகிறோம்? அங்கேதான் வருது. சரிப்பா விட்டுருக்கேன். போஸ் கொடுக்குது பட்டி அங்கே நிற்க வச்சிருக்குது. பாசா நீசா நீ போன மாதிரி தான். என்னடா உள்ளே உட்காந்து அடைஞ்சிருவ போலியே. அவனுக்கு முதல்ல போட்டோம். போயிட்டு பொறுமையாக டெடி எடுத்துட்டு அவனுக்கு கிட்ட வந்ததை கீழே குச்சி ஓடிடு சுற்றின்னு. ஏன்னா நீ எப்படியும் டெடி எடுத்தா நீ இப்போ இந்த வழியாக தான் வருவானுங்க. வேறு வழியில் நீ அப்படி தான் குதிச்சு போயாகணும். எப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? இப்போ போயிட்டோம். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ எறா டெடியா. ஏய் இவ்வளோ சீக்கிரமாவா? எடுத்துட்டீங்கன்னா அவங்க சீக்கிரமாக கிட்ட வருவாங்க. நீ அதுக்குள்ளே கீழே குதிச்சிடலாம். கரெக்டாக ரூட்டை பார்த்துக்கிறேன். இதுலலாம் சில்லி மிஸ்டேக் பண்ணேன்னு வையே. போனி நீ தான் ஓடி சீக்கிரமாக ஓடிடுவியா? அதுக்கு முடியாது. இந்த சைடு ஏன் போகிற? இங்கே தான்டா வருவானுங்க. இவ்வளோ சீக்கிரமாவா? அதுக்குன்னு இதுக்கு தான் சுற்றின்னு ஓடுனேன். எப்படி பார்த்தாலும் அடி வாங்குறது வருது. அது எப்படி ஒன்றா என்ன ட்ரைப்பா? இதெல்லாம் எங்கே தான் ட்ரை பண்ணுறது? கடைசி நாள் வரைக்கும் வந்தோம். செடியை வச்சு நீ எங்கத்த போய் எங்கத்த வந்து சரண்டர் ஆகிட போகிறேன். வேணாம். ஏதாவது அட்லீஸ்ட் சுற்றியும் ஓடி ஏதாவது ட்ரை பண்ணு. எப்படி ஓடலாம்? இப்போ நீ செடியை போட்டு சாந்தம் படுத்திடலாம் அவளை. என்ன ஒட்டிக்கிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டு ஓடணும். செடி எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் ஃபோனு ஆபாயில் போகிற அளவுக்கு ஹீட்டாக இருக்கு. அப்படியா? இரு செடியை நான் வைக்கிறேன். இதே ஷார்ட்ஸாக போட்டுருவோம். ஷார்ட்ஸ் போடணும் ஒரே மோட்டோக்காக. என்ன பண்ணிட்டு இருக்கிறது? என்ன பண்ணுறது? அந்த லட்சத்தில் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். எங்கேயாச்சும் எஸ்கேப் பிடிக்கிற மாதிரியா விளையாடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட போதாச்சும் ஒரு பொருளில் தான் தோற்றோம். இப்போ நல்லா ஒரு பொருளே வைக்க முடியாமல் போயிட்டு இருக்குது. அதோ பாரு எங்கள் மூச்சில் விட்டா பாரு ஸ்பைடர் பூச்சி. ஐயோ நீ பாடுற மாதிரியே நடக்குது. இந்த ஸ்பீட்லாம் ஓடனா நான் எப்படா போய் வைப்பேன் நான்? 5K அவன் திறந்து வச்சிருக்கானா? நல்ல வேலை திறந்து வச்சான். ஓடு. ஐயோ பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுட்டு இருக்கான் பரதேசி. அதான் ஐடியா போடுறா அடுத்து என்ன பண்ணணும்னு. பிளாங்க் எங்கே இருக்கும்? அது கிடச்சா ஒரு சின்ன நீடு இருக்கும். இது உடனே போட்டுறாரு. அங்கே போய் இங்கே தான் ரிஸ்க். பார்த்து சுற்றுறோம். இங்கே ஓரத்தில் அப்படியே நில்லு. நான் சொல்கிறேன் இதுக்கும். இது ஏதோ புது ட்ரிக்காக சொல்கிறான். சரி இவங்க 2 பேரும் இங்கே எப்படியோ இந்த ஓரத்துக்கு வந்துடுவாங்க. அந்த சைடு
அந்த சைடு வந்தானே நம்ம ரிஸ்க் கம்மி. இது இவ்வளோ இங்கே போட்டு டப்புன்னு நம்ம கீழே ஓடிடலாம். கரெக்டாக நீ போடும்போது அவன் நின்னா என்ன பண்ணுவேன்? யோ இல்லையா, அவன் வந்து இங்கே வந்து நிற்பானுங்க பாரு. சரி, அது எந்த இடம் வந்து ஆப்போசிட்டு? இதுங்க நம்ம இது ஒரு மாதிரி சர்க்கிள் ஸ்டெப்ஸ் ஏறுவோம்ல, அதுக்கு வெளியே அந்த சைடு வரும். இந்த சைடு நிற்பாங்க. இந்த சைடுன்ற சரி, ஏதோ சர்க்கிள் ஸ்டெப் சைடு தானே இது இருக்கட்டும். அதான் அந்த இது இருக்கும்ல, அந்த ஃபியூஸ் போடுவோம்ல, அதுக்கு வெளியே. ஓ அதுவா? வந்ததுக்கு இவ்வளோ மட்டும் தான் தூக்க முடிஞ்சது. பெண்ணே சாவடி பொண்ணே இல்லைடா அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. சி எதுக்கடா அவன் சேஃபு கிட்ட தான் இருக்கு. நல்ல ஐடியா, நல்ல பொருள் தான். பிரிட்ஜ்கே கடைசி நாளில் கிடைக்குது இதெல்லாம். சரி, ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருக்கணும். பாதா நீசா இவன் தைரியம் அடிச்சிட போகிறான். கதவு மூடி இருக்கான். தைரியம்டா எனக்கெல்லாம். என்ன தைரியம்? நீ அடி வாங்க தான் போகிற பேர். அதான் தைரியம். இந்த சவுண்டுக்கு வருவாடா கிளவி. இந்த கதவை திறக்கிற சவுண்டுக்கு வருவாங்க. பேச்சில் ஃபைட்டர் வெப்பு விட்டுவேன். என்ன பேச்சு? எல்லாம் அவன் கொடுத்த வீச்சு தான். ஐயோ கிளம்ப வேற தக்லை பார்த்துருப்பானுங்க. ஆனால் இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேம் இப்படி இல்லை. வெடி கிராணி பட்டாஸ் தூக்கி போடுமா, இவனை சேர்த்து சாந்துருவாங்க. ஏய் நம்ம எதுக்குடா போடுறீங்க? நம்மளே விளையாடிருக்கோமா? அவங்க 2 பேர் செத்ததெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் விளையாடும்போது. அதுதான் சொல்கிறேன். ஏய் சிக் இருக்கும். இவன் மூஞ்சி எல்லாம் என் மூஞ்சி வருத்துலடா. தக் லைஃப் கண்ணாடி வச்சான் பாரு, அங்கே இருக்கு அவன் கிரியேட்டிவிட்டி. கூட தள்ளப்படுற கூட கிளவிக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம். தக் லைஃபா பெக்கிடி போட்டு வரது. ஒன்றும் பெக்கிடியா? ஹேட் ஒப்பியா? நொட்டெல்லாம் நொட்டே இல்லை. அப்படிதான் இருக்குது இப்போ நமக்கு நிலைமை. சரி, இது ஒரு 20வது நொட்டிலிருந்து கூட இதுவோ 10ஓட 11 இது சேர்ந்துருக்குது. 21 நொட்டு. ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படியாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 50 வருஷம் நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக முடிப்போமா தெரியாது. அது வரைக்கும் நம்ம இருப்போமானே தெரியாது. அது வேற விஷயம். நம்பிக்கை கை கூடும். நொட்டம் 50 வயசுக்கு நம்ம உத்தரவாதம் இருக்குமா? பார்ப்போம். நாங்கள் கிராணி 3 முடிப்போம். எப்போ நான் துருவநாச்சரம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக முடிப்போம். பார்த்துடா வாயை கொடுத்து இந்த மாதம் விட்டா போகிறானுங்க. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ்னு சொல்கிறானுங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐயா ரிலீஸ்லாம் பண்ணாதீங்க. உங்களை நம்பி தான் நான் படம்லாம் வச்சுட்டு கமெண்ட்டில் அவனை டேக் பண்ணி அடிப்பானுங்க பாரு. ஏதோ ஒரு 20 நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்படா முடிப்பாரு எஸ்கேப் அப்படின்னு. பார்ட் 2 ரிலீஸ் ஆகும் போது பார்த்துக்கலான்னு வேணும்னா எக்ஸ்ட்ரீமில் வச்சுட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸில் முடிச்சு காமிச்சிடலாம். முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரீமில். லஞ்சம் சும்மா ஷார்ட் ரூட்டு. இது இந்தியன் 3 வரப்போது பண்ணுவோம். அது வேறையா? போதும், ஒன்று பார்த்தது 2வது பார்த்ததே போதும். சரி, ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்யூச்சரில் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா கிராணி 1, 2 கூட நாங்கள் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வாட்டி அடி வாங்கினோம். ஆனால் இன்னும் இதில் ஒரு 40-50 வாட்டி வாங்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். பை கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முடிக்க முடியுமான்ட்டு. ப்ளே கொடுத்துருண்டா. எல்லாருக்கும் பை பை.